ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிறது நந்தி ஹில்ஸ். நந்தி ஹில்ஸ் பெங்களூர்லேருந்து கரெக்டாக 61 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து தேவனஹள்ளி போகலாம். பைக் இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட் கார்ஸ் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். பஸ்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. பஸ் வந்து டைமிங் தான் உண்டு. அதே நேரத்தில் மேலே வந்து ஹில்ஸுக்கு பஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது வாகனம் அரேஞ்ச் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். இது திப்பு சுல்தானோட சம்மர் கேம்ப்பு. அவரோட கோட்டை மேலே இருக்குது. அது போக மேலே ஒரு கோயிலும், அழகான கோயில் இருக்குது. ஒரு நல்ல ட்ரெக்கிங் ஸ்பாட், ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ். நீங்கள் அங்கேருந்து முழு தேவனஹள்ளியை சம்மர் டைமில் பெங்களூர் வரைக்கும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். மேலே வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் அலௌடு இல்லை. டிக்கெட் வந்து 60 rupees per person. கார் பார்க்கிங் இருக்குது. உள்ளே உங்களுக்கு 2 ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ அங்கே புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சில்லான வெதரை வந்து அனுபவிக்க முடியும். மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நல்ல ஒரு கிளைமேட்ஸ் இருக்கும். ஃபோகோடு இருக்கும். இதில் நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மலையில் அடுத்த சைடில் இருந்து ட்ரெக்கிங் ஏரியும் மேலே வர முடியும். இங்கே ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி எந்த இதுவுமே கிடையாது. ஒரு மலையோட கீழே இருந்து மேலே போகிறதுக்கு ஒரு 15 minutes நீங்கள் ரீச் ஆகிற அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு சின்ன வியூ. நியர்பை பெங்களூருக்கு ஒரு நல்ல ஒரு டூரிசம் ஸ்பாட், 1 day டூரிசம் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ இப்போ நிறையா வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். இதோட சுற்றுச்சுவர் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. அதை ரெனோவேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கோம். அவைலபிலிட்டி இருக்குது. உள்ள ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. இது அவங்களோட அந்த ஃபோர்ட்டுக்கு சைடில் இருக்குது. ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அது போக ஒரு நல்ல தெப்பக்குளம் இருக்குது. கீழே என்ட்ரன்ஸில் இருந்து மேலே டாப் வியூவுக்கு போய் பார்க்க முடியாதவங்களுக்கு இதில் உங்களுக்கு ஃபாரஸ்ட் வந்து வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதில் 20 rupees 20 to 40 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக உள்ளேயே வந்து நான் சொன்ன மாதிரி ரெசார்ட்ஸும் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் புக் பண்ணி ஸ்டே பண்ணி அந்த வெதரை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அது உங்களுக்கு இன்னும் நல்லா கொடுக்கும். பழைய டைமில் அந்த இடத்துல வந்து போருக்காக அவங்க கட்டி வச்சுருந்த சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் சிதிலமடைஞ்சு விட்டது. அது எதுவுமே வந்து அந்த அளவுக்கு இப்போது இதாக இல்லை. ஸோ சின்ன சின்னதாக ரினோவேட் பண்ணுறாங்க. நந்தி ஹில்ஸோட வியூ பாயிண்ட்ஸ் இன்னும் அது அழகாக இருக்கும். குறிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஆஃப்டர் 11 to 12 o'clock வந்து நீங்கள் நூனில் போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு நியர்பை ஏரியாஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக வந்து விசிபிள் ஆகும். அதே மாதிரி ரெய்னி சீசன் பெட்டர். வந்து நீங்கள் வந்து ரெய்னி சீசனில் போனீங்கன்னா நிறையா ஃபால்ஸஸ், மினி ஃபால்ஸஸ் வந்து இங்கே வந்து வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தையும் ஒரு இதையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சில மூலிகை பொருட்களும் விற்பாங்க. அதுவும் உங்களுக்கு இருக்குது. நல்ல ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கான இடங்களும் இருக்குது. குறிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ணுறவங்க அதிகமாக இங்கே வந்து வர்றாங்க. ஸோ சம் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் இதுக்காக அவங்க வந்து இங்கே இது பண்ணுறாங்க. மெயின் வந்து இங்கே மங்கீஸ் தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ குரங்குகள்கிட்டருந்து உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். குறிப்பாக சொல்ல போனோன்னா அவங்க பேக்ஸ் எல்லாம் வந்து குரங்குகள் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி மேலே உள்ள அந்த டெம்பிளுக்கு நீங்கள் உள்ளே போனால் அந்த டெம்பிள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில்னால அங்கே உள்ள அந்த சில்னஸ், அதாவது உங்களுக்கு அப்படியே இந்த வெதரை வந்து மாற்றி கொடுக்குற அந்த இதை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன தெப்பக்குளம் இருக்குது. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் உள்ள அந்த நாகர் சிலைகள் அது எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து ரிட்டன் வந்து நீங்கள் வந்த மாதிரியே ட்ரெக்கிங்காகவும் கீழே போக முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் அவங்களோட பிளான்லேயும் நீங்கள் திரும்ப போக முடியும். கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சில அக்காமடேஷன்ஸ் இருக்குது. அது வந்து அந்த கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்காக அவங்க அதை கட்டி விட்ருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை இதை பார்க்கணும். இந்த மாதிரி இடங்கள் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே ஒரு நாள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பக்கத்தில் இதே மாதிரி நிறையா குட்டி குட்டி மலைகளில் சின்ன சின்ன டெம்பிள்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் மேலே போய் அதை ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரிலாம் இருக்கும். பட் ட்ரெக்கிங் முடியாதவங்களுக்கு நந்தி ஹில்ஸ் ஒரு நல்ல இடம். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு சிரமம் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட டெஸ்டினேஷன் அடைய முடியும். கேஎஸ்டிசி நான் சொன்ன மாதிரி அவங்க உங்களுக்கு வண்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்கேஸ் நடக்க முடியாதவங்களுக்கு கிட்ஸுக்கான பார்க் இருக்குது. ஸோ கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸோட விளாட முடியும். ஸோ நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கும் இடம் இருக்குது.
இது வந்து பெங்களூர்லேருந்து 61 கிலோமீட்டரில் இருக்குது. கிட்டத்தட்ட தேவனஹள்ளியிலேருந்து 15 to 20 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வாக்கிங் பிரிட்ஜஸும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் நடந்து இது பண்ணலாம். ஸோ ஒரு அட்வென்ச்சரஸ் மாதிரி இருக்கிற ஒரு ட்ரிப்பையும் நீங்கள் இங்கே இது பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் நிறையா வந்து வீடியோ நாங்கள் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறோம்.